இந்த திராவிட மாடல் பேய் அரசு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காம, எந்த நோட்டீஸும் கொடுக்காம பூந்து பேய் கொள்ளக்காரன் உள்ள போடுற மாதிரி உள்ள பூந்து ஒரே நாள்ல 20 ஜேசிபி உள்ள விட்டு 40 ஏக்கர்ல இருக்கிற முந்திரி மரங்களை அழித்து தின்று இருக்கிற நீ இன்னைக்கு 20 ஜேசிபி அனுப்புறல்ல, இந்த பெஞ்சால் புயல்ல இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மீட்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு ஜேசிபி அனுப்பிச்சியா? இந்த திராவிட மாடல் திமுக அரசு உருப்படுமா? திமுக அரசிற்கு, திராவிட மாடல் அரசிற்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன், எங்களை மீறி அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஒரு ஜேசிபி வர முடியாது. தோல் கம்பெனிக்கு தாரவாக்கிறதுக்காக மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட 4 கிராமத்தில் 200 வருடங்களாக முந்திரி விவசாயம் செய்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களை இந்த திராவிட மாடல் பேய் அரசு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காம, எந்த நோட்டீஸும் கொடுக்காம பூந்து பேய் கொள்ளக்காரன் உள்ள போடுற மாதிரி உள்ள பூந்து ஒரே நாளில் 20 ஜேசிபி உள்ள விட்டு 40 ஏக்கரில் இருக்கிற முந்திரி மரங்களை அழித்து தின்று இருக்கிறது, மொத்தமாக சூறையாடி இருக்கிறது. நீ இன்னைக்கு 20 ஜேசிபி அனுப்புறல்ல, இந்த பெஞ்சால் புயல்ல இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மீட்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு ஜேசிபி அனுப்பிச்சியா? அந்த ஆற்றை பலப்படுத்துறதுக்கு ஒரு ஜேசிபி அனுப்பிச்சியா? சேரா கடந்ததே ஊரில் அதுக்கு ஏதாவது மீட்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சியா? இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு தோல் தொழிற்சாலைக்கு தாரவாக்கிறதுக்காக என்னுடைய மக்களுடைய நிலத்தை நீ அபகரிக்க முயற்சிக்கிறேன் என்று சொன்னா இந்த திராவிட மாடல் திமுக அரசு உருப்படுமா? கடலூர் மாவட்ட மக்கள் இனிமேல் ஒருத்தர் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை விட சொரணம் இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு அடுத்து அங்கே நான் பெத்தாங்குப்பத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், மலையடி குப்பத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். காவல் நிலையம் மொத்த டிஎஸ்பியிலேருந்து எல்லாம் இங்கே நிற்கிறாங்க, மண்டப வாசலில் நிற்கிறாங்க, போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் போகக்கூடாது? ஒரு இந்திய குடிமகன் எந்த பகுதிக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துக்கு வேணால் போய் போராட முடியும். என்னுடைய மக்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? கல்யாண வீட்டு வாசலில் ஏன் நிற்கிறீங்க? சரி, கல்யாண வீட்டுக்கு தான் வந்தீங்க, சாப்பிட்டு போகனாலும் சாப்பிட்டு போக மாட்டாங்க. இல்லை சார் நாங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை திராவிட மாடல் அரசு எதற்கு செய்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் தடையாணை இருக்கிற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு நாங்கள் அமைதி காக்கிறோம். திங்கட்கிழமை வரைக்கும் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. திங்கட்கிழமைக்கு மேலே ஸ்டே கண்டினியூ ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை ஸ்டே கண்டினியூ ஆகலைனா கூட திமுக அரசிற்கு, திராவிட மாடல் அரசிற்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன், எங்களை மீறி அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஒரு ஜேசிபி வர முடியாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நிற்கிறோம். அன்றைக்கி எங்களுடைய மாவட்ட தலைவர் உட்பட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அனைவரும் போய் அன்றைக்கி அந்த அட்டூழியத்தை ஓரளவு தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் 40 ஏக்கர் முந்திரி மரங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த கேப்பரமலையில் நீங்கள் தோல் ஃபேக்டரி அமைதுன்னு சொன்னால் இது கடலூர் மாவட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 4 கிராம பிரச்சனை கிடையாது. அங்கே மட்டும்தான் இங்கே நல்ல தண்ணி கிடைக்குது. ஏற்கனவே என்எல்சினால் நம்முடைய மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்எல்சியில் சொன்னவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கல, எதுவும் பண்ணல. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போராடி நம்முடைய பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆர்டிசன் ஊட்டு இருந்தது, 3 அடி தண்ணி தோண்டா தண்ணி வரும். இன்றைக்கி எந்த இடத்துலையும் 200 அடி 300 அடிக்கு மேலே தண்ணி கிடைக்கல. இங்கே கேப்பரமலையில் மட்டும்தான் மினரல் வாட்டர் மாதிரி நல்ல தண்ணி கிடைக்குது. கேப்பரமலையிலேருந்து தான் கடலூர் மாநகரம் முழுசுக்கும் தண்ணி வருது. ஆக இந்த இடத்துல தொழிற்சாலை வந்ததுன்னா ஆம்பூர் மாதிரி ஆகிடும், வாணியம்பாடி மாதிரி ஆகிடும். தண்ணி வாயில் வைக்க முடியாது, கெமிக்கல் கலந்துரும். இங்கே மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நாட்டில் எவ்வளோ நல்லா இருக்குது, சிப்காட் இருக்குது. சிப்காட் தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக தானே இந்த கடலூர் பகுதியில் அமைச்சாங்க. அங்கே கொண்டு போங்க உங்கள் தோல் தொழிற்சாலையை. முந்திரி விவசாயத்தை அழிச்சிட்டு, முந்திரி மரங்களை அழிச்சிட்டு தான் நீங்கள் தொழிற்சாலையை கொண்டு வரணுமா? எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டு, எங்களுடைய குடிநீரை அழித்து விட்டு தான் அந்த தொழிற்சாலை அந்த முதலாளி காலில் கொண்டு போய் நீங்கள் கொட்டணுமா? உயிரே போனாலும் சரி, பாஜக களத்தில் நிற்கும். இங்கே ஒரு ஏக்கரில் ஒரு புடி மண்ணை கூட இந்த திமுக திராவிட மாடல் அரசு இந்த இடத்திலிருந்து உங்களுடைய தொழிற்சாலைக்காக எடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறேன்.